ஹலோ எவ்ரிவன். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய 4 ஷேடிங் டெக்னிக்ஸ் பார்ப்போம் நம்ம. இதுக்கு நான் 4 பெட்டல்ஸில் உங்களுக்கு ஷேட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த இந்த ஷேடிங் டெக்னிக்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் நிறைய ஃப்ளவர்ஸ்க்கு இதை அப்ளை பண்ணி போடலாம். இப்போ நான் ஒரு பெனில் ஒரு பெட்டல் ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ யூஸ் பண்ணுற கலர் லெமன் எல்லோ ஆர் எனி எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டீப் பிரில்லியன்ட் பர்பிள்ன்ற கலர் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு லைட் ஷேட் ஒரு டார்க் ஷேட் நீங்கள் வச்சுக்கோங்க. சப்போஸ் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயிட்டும் வச்சுக்கிடலாம் நீங்கள் லைட் கலருக்கு. இப்போது இந்த பெட்டலை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைட் கலர் எடுத்திருக்கேன். அது நம்ம எடுத்திருக்கிறது லெமன் எல்லோ. இது வெளி சைட்லேருந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஒரு 70% ஆஃப் த பெட்டல் லைட்டர் கலர் இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும். அப்புறமா நம்ம கீழே கொஞ்சமாக டார்க் கலர் கொடுத்து டெப்த்தை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த எல்லோ ஷேடு எல்லோ கலர் நிறையா கொடுத்துருக்கேன். கீழே கொஞ்சோண்டு இடம் விட்டுருக்கேன். இப்போ அந்த கார்னரில் கீழே அந்த இடம் விட்டுருக்க இடத்துல மட்டும் நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். எனி பிங்க் ஷேடு இல்லாட்டி பர்பிள் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். கீழே ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சமாக அந்த கலரை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்படியே அதை ஷேட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் ஃப்ளாட் ப்ரஷ். இதே நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ்ஷில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் டார்க்கர் கலர் வச்சு கீழே நான் கலர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கீழே இன்னும் கொஞ்சம் அந்த பிங்க் ஷேடு டாமினண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ டார்க்கராக அந்த ஷேட் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுமே வெட்டாக இருக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணணும். ஒரு காஞ்சிருச்சுன்னா நமக்கு பிளெண்ட் ஆகாது. அதனால் ரெண்டு பெயிண்ட்டுமே வெட்டாக இருக்கிறப்ப நம்ம இதை கலர்ஸை பிளெண்ட் பண்ணிடணும். இது வெட் ஆன் வெட் டெக்னிக். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுற எல்லா மெத்தடுமே வெட் ஆன் வெட் டெக்னிக் தான். மீனிங் என்னென்னா ரெண்டு கலர்ஸுமே ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி வெட்டாக இருக்கிறப்பே கலர்ஸ் பிளெண்ட் பண்ணிடுறோம். அப்படி பண்ணுறப்ப தான் நமக்கு பர்ஃபெக்டாக ஷேட் பண்ண முடியும். இப்போ இது ஒரு மெத்தட். இது ஒரு பெட்டல் இப்படி போட்டு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பெட்டலில் இப்போ நம்ம கலர்ஸ் இப்போ எவ்வளோ நாளும் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம கார்னர்ஸ் இன்னும் டார்க்காக வேணுன்னா இன்னும் டார்க்காக வச்சு பண்ணிக்கிடலாம். இந்த மெத்தட் மோஸ்ட்லி ஒரு 5 பெட்டல் இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி 4 பெட்டல் இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் ப்ளூமிங்காக இருக்கிறது இது எல்லாமே இந்த மாதிரி டைப்பில் பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். இந்த மெத்தட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாக அதை பண்ண முடியும். அப்படியே ஸ்லோவாக அதை பிளெண்ட் பண்ணி அந்த லைட்டர் ஷேடோடு சேர்த்து விட்டுறணும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பெட்டல் நம்ம வரைஞ்சிக்கிறோம். அதில் எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோன்னா, இதுக்கு முந்தின பெட்டலில் கீழே டார்க் ஷேட் கொடுத்தோம், மேலே லைட் ஷேட் கொடுத்தோம். இப்போ இந்த மேலே கொஞ்சோண்டு இடம் மட்டும் டார்க் ஷேட் கொடுத்துட்டு கீழே லைட் ஷேட் கொடுக்க போகிறோம். அதாவது 75% லைட்டர் ஷேட் கொடுத்துட்டு மேலே கொஞ்சமாக டார்க்கர் ஷேட் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு பெட்டலில் ஷேட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது லைட்டர் கலரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம முதலே டார்க்கர் கலரை நிறையா கொடுத்துட்டோம்னா அந்த பெட்டல் ரொம்ப டார்க் ஆயிரும். அதனால் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுல எது லைட்டர் ஷேடோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 70 to 75% ஆஃப் த பெட்டல் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே கொஞ்சமாக டார்க் கலரை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முந்தின பெட்டலில் கீழே டார்க் கலர் வச்சோம். இப்போ மேலே அவுட்லைன் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அது ரெண்டுமே ஈரமாக இருக்கிறப்பயே நம்ம இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். நம்ம டார்க் கலர் எடுக்கிறப்ப எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். நிறைய எடுத்துட்டோம்னா டார்க் கலர் ரொம்ப டாமினண்ட்டாக வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு டார்க் கலர் தான் நிறையா வேணும்னு நினைக்கிறப்ப டார்க் கலர் நிறையா வச்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் டார்க் கலர் எடுக்கிறப்ப ப்ரஷ்ஷில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சேர்க்கணும். இப்போ எனக்கு மேலே கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சோண்டு டார்க் கலர் வேணுன்றனால அதை அப்படியே வச்சுட்டு ரெண்டுமே ஈரமாக இருக்க அப்போ அப்படியே ஸ்லோவாக கீழே பிளெண்ட் பண்ணி அந்த எல்லோவோட அப்படியே சேர்த்துட்டேன். அப்படி பண்ணுறப்ப தான் அது கிராஜுவலாக கலர் அந்த கிரடேஷன் கிடைக்கும். மேலே டார்க்காக இருக்கும், அப்புறம் ஒரு மீடியமாக ஒரு கலர் கிடைக்கும், அப்புறம் லைட்டர் ஷேடுன்னு கிடைக்கும். அப்படி பண்ணுறப்ப தான் பர்ஃபெக்டாக அது ஷேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுற பெட்டல் எப்படி பண்ண போகிறோன்னா, சென்டரில் மட்டும் லைட் கலர் வச்சுட்டு
கார்னர்ஸ் ஃபுல்லாக டார்க் கலர் வைக்க போகிறோம். இப்போ சென்டரில் மட்டும் நீங்கள் லைட் கலர் எல்லோ வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு கார்னர் ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு அவுட்லைன் மாதிரி டார்க் கலர் வச்சுட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ண போகிறோம். இது ஒவ்வொரு பெட்டலும் ஒவ்வொரு பூவுக்கும் நம்ம வேறு வேறு மாதிரி கொடுக்குறதுக்காக நான் அது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சுட்டு நீங்கள் அதில் அப்சர்வ் பண்ணணும் எந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலும் கலர் பண்ணியிருக்காங்கன்னு. அதை பார்த்து நம்ம பண்ணிக்கிடலாம். இப்போ கார்னர்ஸ் வந்து டார்க் கலர் வச்சுட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் இன்கேஸ் ரெண்டையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பிளெண்ட் பண்ணலான்னா அது பிளெண்ட் ஆகாது. ஏன்னா 2 லேயருமே ட்ரை ஆயிரும். திருப்பியும் பெயிண்ட் வச்சுட்டு தான் அப்புறம் பிளெண்ட் பண்ணணும். அதனால் வெட் ஆன் வெட் பண்ணுறப்ப சைமல்டேனியஸாக ரெண்டையுமே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த டார்க் கலரோட எல்லோவை ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துடணும். இப்போ சென்டரில் உங்களுக்கு இன்னும் எல்லோ வேணும், லைட்டர் ஷேடு வேணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் கொஞ்சமாக திருப்பி எல்லோ வச்சுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த பெட்டலில் வந்து ஒரு கார்னர் ஃபுல்லாக டார்க்கர் ஷேடு வச்சுட்டு இன்னொரு கார்னரில் கொஞ்சமாக லைட் ஷேடு வச்சு பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து டார்க்கர் ஷேடு டாமினண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட போகிறோம். அதனால் ஒரு 60 to 70% ஆஃப் த பெட்டல் வந்து நீங்கள் டார்க் கலர் வச்சு கொடுத்துட்டு ஒரு கார்னரில் மட்டும் லைட் கலர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பர்பிள் கலரை நான் நிறையா எடுத்து இந்த பெட்டலை ஃபில் பண்ணுறேன். எப்பயுமே பெரிய பெரிய பெட்டல்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சின்ன பெட்டல்ஸ்க்கு வந்து நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பெரிய பெரிய பெட்டல்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த பெட்டல் வந்து நான் வந்து டார்க் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்னரில் கொஞ்சமாக எல்லோ வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எல்லோ வந்து அந்த கார்னரில் கொடுக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வேறு ஒயிட் வச்சு நீங்கள் ஷேட் பண்ணுறீங்கன்னா பர்பிள் கலர் வித் ஒயிட் யூஸ் பண்ணலாம், ப்ளூ வித் ஒயிட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒயிட்டை வச்சியும் நீங்கள் லைட் கலர் ஒயிட்டை வச்சும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக அதை பிளெண்ட் பண்ணிடணும். இதில் வந்து நம்ம நிறைய டார்க் கலர் வச்சு கொஞ்சமாக எல்லோ வச்சு பிளெண்ட் பண்ணோம். இதில் கோடாக தெரியாத மாதிரி ஸ்மூத்தாக வந்து நம்ம ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஒவ்வொரு பெட்டலை வச்சும் எப்படி ஒரு ஃப்ளவரை வந்து பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். டவுட்ஸை கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.